ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் Cookery. இன்னைக்கு நாம ஹோட்டல்ல செய்யற மாதிரி ரொம்பவே டேஸ்டியான வெண்பொங்கல் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 1 கப் பச்சரிசி எடுத்துக்கலாம். எந்த கப்புக்கு பச்சரிசி எடுத்தீங்களோ அதே கப்புக்கு 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ இதுல தண்ணி ஊத்தி 2 to 3 தடவை நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா அந்த தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெண்பொங்கல் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். நெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கழுவி வச்சிருந்த பச்சரிசியையும் பாசிப்பருப்பையும் அதுல போட்டு கொஞ்ச நேரத்துக்கு லைட்டா வறுத்துக்கலாம். லைட்டா வறுத்ததுக்கு அப்புறமா அதுல 5 கப் தண்ணி ஊத்திக்கலாம். எந்த கப்ல பச்சரிசி மெஷர் பண்ணீங்களோ அதே கப்ல தான் 5 கப் தண்ணி ஊத்தணும். தண்ணி அதிகமா ஊத்தினாதான் பொங்கல் நல்லா குழைவா கிடைக்கும். இப்ப இதுல வெண்பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு 20 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக விட்டுறலாம். அது வெந்துட்டு இருக்கக்கூடிய அந்த டைம்ல ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி 2ஆ கீறி வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு சின்ன துண்டு இஞ்சிய ரொம்ப பொடி பொடியா நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் மிளகை லைட்டா இடிச்சு வச்சுக்கலாம். மிளகு முழுசா சேர்க்கறத விடைக்கும் இந்த மாதிரி லைட்டா இடிச்சு சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அதுக்காக ரொம்ப பொடி பண்ணிடக்கூடாது, லைட்டா இடிச்சு வச்சுக்கணும், ஒன்னும் பாதியுமா. 20 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இது நல்லா வெந்து குழைவா கரெக்டா இருக்குது. இந்த டைம்ல இத ஸ்டவ்ல இருந்து கீழே இறக்கிடலாம். அடுத்தது இத தாளிக்கிறதுக்காக ஒரு பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். அதுல கீறி வச்சிருந்த பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அது கூட பொடியா நறுக்குன இஞ்சி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு லைட்டா வறுபட்டதுக்கு அப்புறமா அதுல கொஞ்சமா கறிவேப்பிலை, இடிச்சு வச்சிருந்த மிளகையும் சேர்த்து லோ ஃப்ளேம்ல எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். கடைசியா 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தாளிச்சதை இதுல ஊத்திட்டு கலந்து விட்டுக்கலாம். இது கூட சாம்பாரும் உளுந்தவடையும் வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.